அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நாம் எதை கேட்கிறோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமா அல்லாஹுடைய தூதர், அதாவது நபிமார்களுடைய வரலாறுகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்படிதானப்பா? அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன்ல சொல்லப்பட்ட முக்கியமான 25 நபிமார்களுடைய வரலாறுகளுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாம இன்ஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நம்ம பார்த்தாச்சு, அப்படிதானே? அடுத்து யாரை குறித்து நம்ம பார்த்தோம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பார்த்தாச்சு. மூன்றாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான, அதுவும் அற்புதத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சில நல்ல ஒரு அழகான ஒரு நபியை குறித்து நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா ஸாலிஹ். என்ன பேரு? ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஸாலிஹ் நல்ல பேருப்பா உண்மைக்கு. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம், நபிமார்களுடைய பெயரை நம்மளுடைய உறவினர்களுக்கு யாராவது குழந்தை பிறந்துச்சுன்னா, யாராவது குழந்தைக்கு என்ன பேரு வைக்க அப்படின்ட்டு சும்மா நம்ம வீட்டுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்பெல்லாம் இந்த நபிமார்களுடைய பேரை நம்ம எடுத்து சொல்லணும். ஸாலிஹ் அழகான ஒரு பேரு. இத்ரீஸ், இதெல்லாம் இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படியான பேர் வைக்கிறதே நம்ம அதிசயமா பார்க்கணும். இத்ரீஸ் எல்லாம் இப்ப யாராவது பேர் வச்சிருக்காங்களா? வைக்கவே மாட்டாங்க. நூஹ்ங்கிறதெல்லாம் ஒரு மூலையில போயிடுச்சு. எங்க உஸ்தாது பேர், ஒரு உஸ்தாதுடைய பேர் நூஹ். ரொம்ப அழகான முறையில பாடம் நடத்துவாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன் யாருமே நபிமார்களுடைய பேர் வைக்கிறது இல்ல, சஹாபாக்களுடைய பேர் வைக்கிறது இல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேர்கள் வைக்கிறதே கிடையாது. ஏதோ புதுசா இருக்கணும். அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? புதுசா இருக்கணும் பேரு, அப்படிதானே சொல்றாங்க. ஆனா அதுல அர்த்தம் இருக்கா, அர்த்தம் இல்லையா? அர்த்தம் கூட என்ன செய்வாங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி அவன் ஏதாவது ஒரு அர்த்தத்தை போட்டு வச்சிருப்பான். சூப்பரா இருக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எடுத்து வைக்கிறது. எல்லாம் பாதுகாக்கணும். ஓகே, இப்போ ஸாலிஹ், அந்த நபியுடைய பேர் என்ன? ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதல்ல ஸாலிஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நன்மை செய்யக்கூடியவர். என்ன அர்த்தம்? இந்த பெரியவங்க எல்லாம் துவா கேட்கறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? யா அல்லாஹ், நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சாலிஹீன்களோடு எங்களை நீ எழுப்பாட்டுவாயாக அப்படின்ட்டு துவா செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலிஹீன்களை, நன்மை செய்யக்கூடியவர்களோடு எங்களை நீ எழுப்பாட்டுவாயாக அப்படின்ட்டு துவா செய்வாங்க பெரியவர்கள்லாம். அதே போலத்தான் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் ரொம்ப அழகான ஒரு பெயர். முதல்ல அத பெயருடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது நம்ம ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் வரலாறுக்குள்ள நம்ம போவோம். சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியுற மாதிரி முறையில நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோம். நல்லா கவனமா கவனிச்சாதான் இன்ஷா அல்லாஹ் புரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் ஒரு 4-5 ஜெனரேஷன்னா புரியுதா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவங்களுடைய மகன்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய மகனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூத் அப்படின்ட்டு ஒரு மகன் இருந்தாங்க. சரிதா? ஒரு சமூத். அவங்களுடைய கூட்டத்துக்கு பேர் தான் சமூது கூட்டம். ஆது கூட்டம், சமூது கூட்டம் கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்ல. ரொம்ப பலமான கூட்டம் 2 கூட்டம் தான். கூட்டம்னா உங்களுக்கு புரியுதாப்பா? என்னது கூட்டம்னா? என்னது? அந்த நபிமார்களுடைய மக்கள். இப்போ நாம ஒரு கூட்டம். நம்ம யாருடைய கூட்டம்னா நபியுடைய கூட்டம். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுல இருந்து இனிமே வரக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க யாருடைய கூட்டம்? நபியுடைய கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூட்டம். இப்போ நம்ம யாருடைய கூட்டத்தை பத்தி பேசுறோம்? எந்த கூட்டத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஸாலிஹ் நபி உயிரோட இருந்தாங்கல்ல, நல்லா கவனிக்கிறீங்களா? ஸாலிஹ் நபி உயிரோட இருந்த காலத்துல வாழ்ந்த கூட்டம். புரியுதா? இப்போ அப்ப சமூது, ஆது அப்படின்ட்டு 2 பலமான கூட்டங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம். இந்த சமூது கூட்டத்துக்கு தான் அல்லாஹு தஆலா ஸாலிஹ் நபியை அனுப்பினானா என்ன நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, வானத்துல இருந்து அப்படி இறங்கிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூடாது. புரியுதா? பிறக்கும் போது எப்பொழுதும் போல நம்ம குழந்தைய பிறந்திருப்பாங்க. நம்மள போலதான் குழந்தைய பிறந்து அப்புறம் வளர்ந்து கொஞ்சம் வாலிபம் ஆகும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா
ஒரு முஅஜிஸா, ஒரு உள்ளத்துல இல்ஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உணர்வு, வகை வர ஆரம்பிக்கும். ஒரு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஃபர்ஸ்டா ஜிப்ராயில பார்த்திருக்காங்க, பார்க்கும் பொழுது ஓ நம்ம ஒரு நபி அப்படிங்கறத உணர்ந்தாங்கல்ல ஹிராமலை குகையில. அதே போலத்தான் கவனிக்கிறீங்களா, அதே போலத்தான் சாலிஹ் நபிய அல்லாஹு தஆலா ஒரு நபியாக தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சா. எந்த கூட்டத்துக்கு? சமூது கூட்டத்திற்கு. அப்ப சாலிஹ் நபியுடைய கூட்டத்தின் பெயர் என்ன? சமூது கூட்டம். ஓகேங்களா? அப்ப அந்த சமூது கூட்டத்துலதான் சாலிஹ் நபி தன்னுடைய பிரச்சாரம்னா அழைப்பு பணினா என்ன அர்த்தம்? இஸ்லாம் மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பேர் தான் அழைப்பு பணி. புரியுதா? நாம யாரையாவது இஸ்லாம் மார்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும் பொழுது சில விஷயத்தை கவனிக்கணும். ஒண்ணு என்ன, அவங்கள வற்புறுத்த கூடாது, அப்படிதானே? ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, நீ வந்தாலே வா, இல்லைன்னா உன்னை வெட்டிடுவேன் அப்படி இப்படின்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது, சொல்லவும் மாட்டாங்க இஸ்லாமிய மக்கள், புரிஞ்சுக்கோ. அதே போல ரெண்டாவது அவங்கள பயமுறுத்த கூடாது. எப்படி பயமுறுத்த கூடாது அப்படின்னா, ஐயோ நீ நரகவாசி ஆயிடுவ, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவ, எங்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள இது பண்ணக்கூடாது. நல்ல முறையில அழகான கனிவான சொல்ல அல்லாஹ் என்ன சொன்னான்னு அதை எடுத்து சொல்லணும். அதே போலத்தான் சாலிஹ் நபி அவங்களுடைய கூட்டமான சமூது கூட்டத்துக்கு எடுத்து சொல்றாங்க. எப்படி எடுத்து சொல்றாங்க? என் அருமை கூட்டமே, என்னுடைய கூட்டத்தார்களே, அல்லாஹ் நீங்க வணங்க ஆரம்பிங்க. இப்ப அல்லாஹை தவிர்த்துட்டு யார வணங்கிக்கிட்டு இருந்தாங்க? சிலைகளை. புரியுதா? நூஹ் நபியுடைய அந்த மக்கள், அந்த கூட்டம் இருக்குல்ல, அவங்க சொன்ன அந்த விஷயம் அப்படியே பரவி 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 ஒவ்வொரு நபியுடைய கூட்டங்களும் சிலைகளை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிலைகளை என்ன செஞ்சுட்டாங்க? வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சிலைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இப்ப உள்ளதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா என்ன சிலைகள் என்ன செய்யும்? என்னப்பா செய்யும்? என்ன செய்யும்? ஒண்ணுமே செய்யாது. அதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சா என்ன செய்யும்? சாப்பிடுமா சாப்பிடாதா? ஓகே. அது மேல ஒரு ஈ உட்கார்ந்து இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? திறக்க முடியாது, அப்படிதானே? அதே போலதான் அத அந்த சிலைய யாராவது உடைச்சாலும் என்ன செய்யாது, அது தடுக்காது. சிலைனா புரியுதா? ஒரு உருவமா நம்ம கல்லால் வடிக்கக்கூடிய சிலை நீங்க பாத்திருப்பீங்கல்ல. ஓகே. அப்ப அந்த சாலிஹ் நபி என்ன செய்யறாங்க, தன்னுடைய கூட்டத்துக்கு அப்படிதான் சொல்றாங்க, நீங்க சிலைகளை வணங்காதீங்க, அல்லாஹுவை மட்டும் வணங்குங்க. அவ என்ன சொல்றானோ அதுபடி கேளுங்க, நான் அல்லாஹுடைய தூதர். ஒவ்வொரு நபியும் இதைத்தான் சொல்லுவாங்க, புதுசாலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அப்ப இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சாலிஹ், இவ்வளவு நாளா நீங்க நல்லவராத்தானே இருந்தீங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாத்தீங்களா? இவ்வளவு நாளா நீங்க நல்லவராத்தானே இருந்தீங்க, இப்ப வந்துகிட்டு அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் நம்ம வணங்கணும், இந்த சிலைகளை நீங்க வணங்க கூடாதுன்னு சொல்றீங்களே, நீங்க உங்க புத்தியோட தான் நீங்க பேசுறீங்களா? ஏன் முட்டாள் மாதிரி பேசுறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தெல்லாம் எடுத்து சொல்றான். அந்த மக்கள் அப்படி சொல்றாங்களா? ஏன் முட்டாள் மாதிரி நீங்க பேசுறீங்க? இவ்வளவு நாள உங்களை அறிவாளின்னு தானே நாங்க நினைச்சிருந்தோம். யாரெல்லாம் இந்த சாலிஹ பின்பற்றுதாங்களோ அவங்களோட நாங்க பேச மாட்டோம், அவங்களிடத்துல நாங்க எந்த ஒரு உறவு வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாலிஹ் நபி விடவே இல்லை. ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சில நபிமார்களை கொலையே செஞ்சிருக்காங்கப்பா. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம பார்க்க போறோம். சில நபிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க? கொலை செஞ்சிருக்காங்க. சில பேரை அடிச்சு ஊரை விட்டு என்ன செய்யறாங்க? துரத்திருக்கிறாங்க. சில பேரை கல்லால் எரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சில பேரை இங்க கவனிக்கணும், அது ஷைத்தான். ஆமா, சில பேரை கல்லால் எரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சில நபிமார்களை கிணற்றுல போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? கொண்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பிரச்சனைகளை அந்த நபிமார்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அப்ப சாலிஹ் நபி எவ்வளவுதான் அவங்க ஏசுனாலும் பேசினாலும் அடிச்சாலும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் குறித்துதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய பாறை, அந்த பாறை பக்கத்துல அவங்கள நம்பின சில பேர் இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே மறுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சாலிஹ் நபிய ஈமான் கொண்ட சாலிஹ் நபிய நம்பினவங்க சில பேர் உட்கார்ந்து இருந்தாங்களாம். இத நல்லா கவனிங்க. இப்ப உட்கார்ந்து இருக்கும் போது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொன்னா நம்ம இப்படிதான் வணங்கணும், அவன் இடத்துல நிறைய தௌபா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம், சொர்க்கம் நரகம் இதெல்லாம் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கிட்டு இருந்து அவங்க சாலிஹ் நபியை ஏற்றுக்கிறாத ஒரு கூட்டம் அங்கிட்டு இருந்து வந்துச்சான். அப்ப சொல்லிச்சான் அந்த சாலிஹ் நபியை பார்த்தோம், அந்த கூட்டங்களை பார்த்தோம், அவங்களை நம்பின அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லிச்சா, இதுகளுக்கு ஒரு வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இதை குறித்துதான் பேசுறது. சாலிஹ், கொஞ்சம் நிறுத்தும் உங்க பேச்ச,
நாங்க சொல்றதை நீங்க செய்றீங்களா, நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை நாங்க நம்புறோம், அல்லாஹ்வை நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க யதார்த்தமா அவங்க எப்படி நடக்காதத இது நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுல இருந்து ஒரு மனிதன் சொல்றான், இந்த இடத்துல பாறைன்னா புரியுதா, ஒரு மலைக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையில இப்ப நீ உங்களுடைய அதாவது உன்னுடைய இறைவன் அல்லாஹ் உண்மைங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னா, நீ ஒரு தூதர் அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பாறையை உடைச்சிட்டு ஒரு ஒட்டகம் வெளியே வரணும். எப்படி வரும்? இந்த பாறைய உடைச்சு ரெண்டா பிளந்து ஒரு ஒட்டகம் வெளியே வரணும். அது ஒட்டகம் தனி ஒட்டகமா இருக்க கூடாது, வயிற்றுல குட்டி இருக்கணும். அந்த குட்டியோட வெளியில வந்த உடனே அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குட்டிய அது வெளியில எடுத்துடணும், வெளியே வந்துடணும், அந்த குட்டி வெளியே வந்துடணும். இப்படி நடந்தா நாங்க என்ன செய்யறோம், உங்களை நாங்க ஏத்துக்கிறோம். சொல்லுங்க. அதுவாவே உடைச்சு வரணுமா? அந்த நபி உடைக்க கூடாதான், என்ன செய்யணுமா? அதுவாவே அந்த பாறை ரெண்டா பிளந்து நீங்க உன்னோட இறைவனிடத்துல ப்ரே பண்ணு, துவா செய்யி, யா அல்லாஹ் என்னுடைய கூட்டம் இப்படி எல்லாம் கேக்குது, நீ அந்த பாறையை உடைச்சு ஒட்டகம் வெளியே வர்ற மாதிரி எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்க உங்களை நம்புறோம். எப்படிப்பா வரும்? ஒரு எதுவுமே இல்லாம இப்ப நீங்க உங்க வீட்டுல மீன் வளர்த்திருப்பீங்களா, வளர்க்கறத பாத்திருப்பீங்கல்ல, மெயில் ஃபீமேல்ட்டு 2 மீன் வச்சிருப்பாங்க அப்படிதானே? மெயில் ஃபீமேல் ஒரு தொட்டிக்குள்ள இருந்தாதான் குட்டி மீன் என்ன செய்யும், வரும், அப்படிதானே? அந்த மாதிரிதானே கான்செப்ட் இருக்கும். இப்போ அது தனி ஒட்டகமா இருக்குது, ஒட்டகத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருக்கணும், இது என்ன ஒண்ணுமே சாத்தியமாகாது அப்படின்னு இருந்தாலும் சாலிஹ் நபி அல்லாஹ் மீது தவக்குல் வச்சு, அல்லாஹ்வால எல்லாம் செய்ய முடியும்ல, எல்லாமே செய்ய முடியும்ல. அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? குன். ஒரு வார்த்தை என்ன? குன் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிரும்? ஆகிரும், முடிஞ்சிரும், அவ்வளவுதான், செஞ்சிரும் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். அப்ப என்ன செய்யறாங்க? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதர்கள் இப்படி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதர்கள் இப்படியான முஅஜிஸா அற்புதத்தை காமிச்சாதான் என்ன நம்புவாங்கன்னு சொல்றாங்க, யா அல்லாஹ் என்ன நீ கைவிட்டுறாத, எனக்காக நீ உதவி செய் அப்படின்னு சொல்லி முடிக்கல, அவ்வளவு பெரிய பாறை டமார்னு பிளக்குது. சுப்ஹான் அல்லாஹ். பிளந்து ஒரு அழகான ஒரு பெண் ஒட்டகம் உள்ள இருந்து வருது. இது சும்மா கட்டுக்கதை, கற்பனை கதை, இது சும்மா ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி சொல்றாங்க. குர்ஆன்ல எடுத்து படிச்சு பாருங்க மக்களே, சுப்ஹான் அல்லாஹ் பிள்ளைகளே. குர்ஆன்ல எல்லா வரலாறும் எல்லாம் சொல்றான். இந்த ஒட்டகம் எப்படி பிளந்து வெளியில வந்துச்சு, எல்லா விஷயங்களும் குர்ஆன்ல இருக்குது. இப்போ அழகா அந்த அவ்வளவு பெரிய பாறை எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே டமார்னு அந்த பாறை பிளந்து ஒட்டகம் வெளியில வருது. வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? குட்டி போடணும்னு சொன்னாங்களா? குட்டியும் போட்டுருச்சு. சுப்ஹானல்லாஹ். பார்த்த உடனே அந்த மக்களுக்கு ஆச்சரியம், ஐயோ இந்த சாலிஹ் நம்ம சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்னு. அதை பார்த்தும் சில மக்கள் என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. ஓ அல்லாஹ் இருக்கான், இந்த சாலிஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான். யாரால செய்ய முடியும்? ஒரு மனுஷனால செய்ய முடியுமா? ஒரு மனுஷனால பாறையை வேணா உடைக்க முடியும், பாறைக்குள்ள இருந்து ஒரு உயிரை கொண்டு வர முடியுமா? ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது இல்லம்மா. சுப்ஹான் அல்லாஹ். இவ்வளவு பெரிய அற்புதம். இத பார்த்தும் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 9 மனிதர்கள். அது ஏன் அப்படி பச்சைக்குள்ளதான் அல்லாஹ் சொல்றான்னு தெரியல. 9 பேர் கெட்டவங்களா இருந்தாங்களா அந்த ஊருக்குள்ள. எவ்வளவுதான் அற்புதத்தை காட்டினாலும் கெட்டவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சாலிஹ் நபி சொல்லுவாங்க, நீங்க சொன்னதை நான் செஞ்சிட்டேன்ல, நீங்க சொன்னத ஒட்டகத்தை நான் அல்லாஹ்வுடைய கிருபையினால, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால அந்த ஒட்டகம் வெளியே வந்துச்சுல, அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்றான். என்ன கட்டளை சொல்றான்? அந்த ஒட்டகத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஒட்டகத்தை அது எங்க தண்ணி குடிச்சாலும் நீங்க தண்ணி குடிக்க விட்டுருங்க. எங்க புள்ளே என்ன எடுத்து சாப்பிட்டாலும் அதை நீங்க விட்டுறணும். அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது பால் கறக்கிறதோ, அதை வியாபாரம் எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வார்த்தை என்ன சொல்றா தெரியுமா? நாக்கத்துல்லா, ஹாதா நாக்கத்துல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இந்த ஊருக்குள்ள இருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த தலைவருடைய ஒரு கார் இருக்குது. அந்த காரை யாருமே என்ன செய்ய மாட்டோம், டச் பண்ண மாட்டோம். ஐயோ அது தலைவருடைய கார், அப்படிதானே? உங்க ஸ்கூல்ல பிரின்சிபல் இருப்பாங்க. அந்த பிரின்சிபலுக்குன்ட்டு ஒரு பேனா இருக்கும். அந்த பேனாவை யார் வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோமா?
யூஸ் பண்ண மாட்டோம்ல. அந்த பிரின்சிபலுக்குன்னு அந்த பேனை அவங்க தான் யூஸ் பண்ணணும்ட்டு இருக்கும். அப்படிதானப்பா? கிரீன் கலர்ல என்ன செய்வார் அவரு? கையெழுத்து போடுவார். அவருக்கு அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல. அது போலத்தான் இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம். இதை யாரும் தொடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க சொன்னதை அல்லாஹ் செஞ்சுட்டான், அல்லாஹ் சொன்னதை நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் கட்டளைய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல அந்த மக்கள் கேட்டாங்களா? தேவையில்லாத வேலை செஞ்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னொன்னு தெரியணும், அல்லாஹ்வுடைய அவனுடைய குணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். எப்படின்னா, ஒரு கட்டளை சொல்லிட்டா சரி நாம கேட்டு இப்போ துவா செய்யறோம், துவா செய்யும் பொழுது அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் கொடுத்துட்டானா அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது. மாறு செஞ்சா பெரிய தண்டனை என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ் கொடுத்துருவோம். அதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்ப அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சில நாளுக்கு அப்படியே அந்த ஒட்டகத்தை பாக்குது. சரி, இது நல்லா ஊருக்குள்ள நல்லா சுத்திக்கிட்டு இருக்குது இந்த ஒட்டகம். இந்த சாலிஹும் தன்னுடைய பிரச்சாரத்தை, அதாவது தன்னுடைய அழைப்பு பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சாலிஹை நம்பி எத்தனையோ மக்கள் வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவரை பிடிக்காத 9 பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஒட்டகத்தை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க? அந்த ஒட்டகத்துல இருந்து பால் கறக்க ஆரம்பிச்சு அந்த பாலை வெளியூருக்கு விற்பனை அவ்வளவு. ஏன்னா அல்லாவுடைய நாக்கத்துலான அல்லாவுடைய ஒட்டகங்கிறது சாதாரண ஒட்டகம் மாதிரி இது கிடையாது. ரொம்ப அற்புதமானது. பால்லாம் லிட்டர் கணக்குல கொடுக்குமா அந்த ஒட்டகம். சுப்ஹானல்லாஹ். வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா நிறைய செல்வத்தை பெருக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு காலம் போகும் பொழுது என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டிட்டாங்களாம். ஒட்டகம் சாகட்டும், எப்படியாவது அறுத்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? சொந்த காசுலயே சூனியம் வைப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல அல்லாஹ் சொன்ன கட்டளைகளுக்கு மாறு செஞ்சு அந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டினதும் அந்த ஒட்டகம் அப்படியே சரிஞ்சு விழுக அவங்க என்ன செய்யறாங்க? அதை அறுத்து எல்லாரும் பங்கிட்டு அதை என்ன செஞ்சுட்டாங்க? ஒட்டகத்தை அவங்க அந்த இதை முடிச்சுட்டாங்க. நல்லா பாதுகாக்கணும். அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சுட்டாங்க. அவ்வளவுதான். அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகிய கூட்டம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், சமூது கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? சமூது கூட்டம். அப்ப அல்லாஹு தஆலா கட்டளை இட்டுட்டான், சாலிஹ் நீங்க கேட்ட மாதிரி ஒட்டகத்தை நான் கொடுத்துட்டேன், நான் சொன்ன மாதிரி உன்னுடைய கட்டளைகளை உங்களுடைய கூட்டம் நிறைவேற்றலையே, அதனால என்னுடைய வேதனை வந்தே தீரும். எத்தனை நாள்ல வரும் தெரியுமா? 3 நாள்ல வரும். எத்தனை நாள்ல வரும்? 3 நாள்ல என்னுடைய வேதனை வரும் அப்படிங்கிறத சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த மக்கள் இடத்துல சொல்றாங்க, மக்களே நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேனே, ஏன் இப்படியான வேலைகள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 3 நாள் தான் உங்களுக்கு கெடு. அப்போ என்ன செஞ்சுட்டா என்ன சொல்றாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்? 3 நாள்ல உங்களுக்கு வேதனை வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே 3ஆவது நாள் எதை கொண்டு அல்லாஹ் அந்த சமூது கூட்டத்தை அழிச்சான் தெரியுமா? இடியை கொண்டு. இடி எல்லாருக்கும் பயம் தானே. ஒரு மழை பெய்யுது அப்படின்னா டமான ஒரு சும்மா யதார்த்தமா பெரிய சவுண்டோட ஒரு இடி வந்துருச்சுன்னா ரொம்ப பயப்படுவோம்ல. அந்த இடி எப்படியான ஒரு இடி ஆயிடுச்சு சமூது கூட்டத்துக்கு? ஒரு பேரிடின்னு சொல்லுவாங்க. அந்த இடிக்கு பேரு ஒரு பேரிடி. அது வந்த உடனே வீட்லயே அவங்க இறந்து கிடந்தாங்களா. அந்த ஒட்டகத்தை துன்புறுத்தினவங்க, சாலிஹ் நபியை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? வீட்டிலேயே இறந்து போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ஏன்? எதனால? ஒண்ணு, சாலிஹ் நபி சொன்ன உடனே அவங்க பேச்சு கேட்டிருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா அல்லாஹுடைய கட்டளை, அந்த நாக்கத்துள்ள அல்லாஹுடைய ஒட்டகத்தினால பத்திரமா அவங்க பாதுகாத்திருக்கணுமா இல்லையா? எதுவுமே செய்யல. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதனையை கொடுத்த உடனே அவங்க எல்லாரும் பேரிடி பற்றி கொண்டவர்களாக வீட்டிலேயே இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இழப்புக்குள்ளாகிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப சாலிஹ் நபியுடைய வரலாறு இவ்வளவுதான். முக்கியமானது இவ்வளவுதான், நிறைய இருக்குது. இதுவரைக்கும் தெரிஞ்சா போதும். சாலிஹ் நபின்னு சொன்ன உடனே நமக்கு ஒட்டகம் ஞாபகம் வரணும். ஒட்டகம் ஞாபகம் வந்த உடனே அவங்க எப்படியான கட்டளைகளுக்கு மாறு செஞ்சாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அதே போல அல்லாஹ் என்ன வேதனை கொடுத்து அழிச்சா அப்படிங்கறது நமக்கு என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வரும். இந்த நபியுடைய வரலாற்றுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே படிப்பினை என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செய்யக்கூடாது. கட்டளைனா உங்களுக்கு புரியுதா? என்னது? அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? தொழுக சொல்லியிருக்கான், ஓத சொல்லியிருக்கான், குர்ஆன் நோன்பு வைக்க சொல்லியிருக்கான், பொய் பேசாதன்னு சொல்லியிருக்கான். சொன்னானா இல்லையா? குர்ஆன்ல அதெல்லாம் இருக்குது. அதே போல அடுத்தவர்களை பத்தி புறம் பேசாதன்னு சொல்லியிருக்கான்.
அடுத்தவங்களுடைய திங்ஸ கேட்காம அமானிதத்தை பேணாம ஆனா அமானிதத்தை பேணிக்கோன்னு சொல்லியிருக்கான். இப்படின்ட்டு நிறைய விஷயம். அதாவது பெற்றோர்களை மதிக்க கத்துக்கணும், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கணும், அவங்களுக்காக துவா செய்யணும். எவ்வளவு கட்டளைகளை நமக்கு சொல்லியிருக்கான். அப்படிதானப்பா? தூக்கம் வருதா? எவ்வளவு கட்டளைகளை நமக்கு சொல்லியிருக்கான். இந்த கட்டளைகளுக்கு மாறு செய்தோமே ஆனால் மாதல்லா இன்னொன்னு என்ன தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் ஒரே இப்படி ஒட்டுமொத்தமா அல்லாஹ் பெரும் பெரும் வேதனை கொடுத்து அழிச்சிட்டான். அல்லாஹுடைய தூதர் ரசூல்லா நமக்கு துவா செஞ்சதுனால தான் நாம கொஞ்சம் வேதனையோட தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வேதனை என்ன அர்த்தம்? எங்கேயோ உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு சூறாவளி காற்று, ஒரு பூகம்பம், ஒரு நிலச்சரிவு, ஒரு நோய் தொற்று, இப்படின்ட்டு ஒவ்வொரு ஏரியாவா என்ன செய்யறா, ஒவ்வொரு நாடா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேதனையை கொடுக்கறான். ஒரே அடிய வேதனை வந்தா நம்ம தாங்க முடியுமா? இப்ப நம்ம எல்லாம் பாதுகாக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பேரிடி முழக்கம் நமக்கு வருது, நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்காக, நம்மளால தாங்க முடியுமா? ஒரு சில பேர் எல்லாம் பூமியை புரட்டி போட்டானா, அப்படியெல்லாம் நம்மள செஞ்சா நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியாது இல்லப்பா. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சாலிஹ் நபியுடைய வரலாற்றுல இருந்து நம்ம முதல்ல ஒரே பாடம், யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாத பிள்ளைகளாக வளர எங்களுக்கு நீ அருள் புரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யணும். அவன் என்னென்ன கட்டளைகள் சொன்னானோ அதன்படி வாழணும், இன்ஷா அல்லாஹ் அதன்படி நடக்கணும் அப்படிங்கறத இந்த சாலிஹ் நபியுடைய வரலாற்றுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சதா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, சாலிஹ் நபி யாருடைய வம்சத்துல இருந்து வந்தவங்க? சாலிஹ் நபி யார், என்ன நபியுடைய வம்சத்துல இருந்து வந்தவங்க? நூஹ் நபியுடைய வம்சத்துல இருந்து வந்தவங்க. சாலிஹ் நபியுடைய கூட்டத்தின் பேர் என்ன? என்ன கூட்டம்? சரி, சமூது கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்? வலிமையான கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்? வலிமையான கூட்டம். அதே போல சாலிஹ் நபி மக்களுக்கு எந்த பிரச்சாரம் என்ன சொன்னாங்க? அழைப்பு பண்ணி என்ன சொன்னாங்க? அல்லாஹுவ வணங்கணும், நான் அல்லாஹுடைய தூதர், சிலைகளை வணங்க கூடாது சொன்னாங்களா? ஆனா அந்த மக்கள் கேட்டாங்களா? கேட்கல. அவங்க என்ன அற்புதத்தை காமிக்க சொன்னாங்க? குட்டி போடணும்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி செஞ்சானா? செய்யலையா? செஞ்சா. அப்போ அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அத அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பாதி பிள்ளை ஏத்துக்கிட்டாங்க, பாதி பேர் ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒட்டகத்துக்கு பேர் என்னது? மாட்டீங்களா? மாஷா அல்லாஹ், நாக்கத்துல்லா. புரியுதா? நாக்கா அப்படின்னா ஒட்டகம், அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய ஒட்டகம், நாக்கத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பைத்துல்லா. பைத்துல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய வீடு. கஅபாவுக்கு இன்னொரு பேர் என்ன? பைத்துல்லா. கிதாபுல்லா. கிதாபுல்லானா அல்லாஹுடைய குர்ஆன். குர்ஆனுக்கு இன்னொரு பேர் கிதாபுல்லா. அதே போலதான் நாக்கத்துல்லா. புரியுதா? நாக்கத்துல்லா, பைத்துல்லா, கிதாபுல்லா, ரூஹுல்லா, அதே போல நபியுல்லா, இதெல்லாம் ரசூலுல்லா. வருதா? இதெல்லாம் யாரு? அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய ஒட்டகம். புரியுதா? ஓகே, ஹைர். அந்த ஒட்டகத்துக்குடைய பேர் என்ன? நாக்கத்துல்லா. சரி, அந்த ஒட்டகத்தை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? காலை தரிச்சு விட்டாங்க. அதாவது காலை வெட்டிட்டாங்க. அந்த ஒட்டகம் என்ன செஞ்சிருச்சு? சரிஞ்சிருச்சு, இறந்து போயிடுச்சு. அந்த ஒட்டகத்தை அறுத்து எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஓகேவா? அந்த கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதுனால என்ன வேதனை வந்துச்சு? பெரிடி இல்ல, பேரிடி. சரியா? பேரிடி வந்ததுனால அவங்க எப்படி இறந்து போயிட்டாங்க? வீட்டிலேயே அந்த பேரிடியுடைய முழக்க சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியினால இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த வரலாற்றுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய காலத்திலையும் இதை விட இன்னமும் நிறைய நபிமார்களுடைய வரலாறு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, கேட்டதை நம்ம மறந்துடக்கூடாது. ஜஸாக்குமுல்லாஹ் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.